அன்புக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அழகிய தூதரில் அழகிய வாழ்க்கை என்கிற தொடர் தலைமைக்கு எபெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாம் பெற வேண்டிய பாட படிப்பினைகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைக்கு புறமான அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்திலும் இருந்தது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எது உண்மையோ எது நிதர்சனமோ அதை எல்லா இடத்திலும் நிரூபித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நபிகளாருடைய அரண்மனைக்கு எப்படி இருந்தது என்கிற விஷயத்தை ஒரு சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காலத்தில் 2 பொறுப்புகளை வகித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சமய தலைவராகவும் இருந்தார்கள், சமுதாய தலைவராகவும் இருந்தார்கள். ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படிப்பட்ட பிரச்சாரம் என்றால், ஒரு சமுதாயமே ஒரு கொள்கையில் இருக்கும் பொழுது எந்த கொள்கையில் அந்த மக்கள் இருந்தார்களோ அந்த கொள்கையை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆரம்பத்தில் சுருப்பமாக இருந்த கூட்டம் நாளில் செல்ல 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 அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் சமுதாயம், ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குகிறார்கள். இந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை ஒரு இடத்தில் பேசுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தும் மினல்லாஹி லின்தலஹும், நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள், மக்களை நீங்கள் அரவணைக்கிறீர்கள். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், மென்மையாக நடக்கிறீர்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுடைய இணைப்பை காட்டுகிறீர்கள். இதை சொல்லிட்டு இதன் காரணமாகத்தான் மக்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். உணவு கொடுத்த வல்லன் ரவியில் கல்வி, நபியே முகமதே, நீங்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் கடுமையாக நடந்திருந்தால், கோபப்பட்டிருந்தால், உங்களுடைய முகத்தை நீங்கள் சுருக்கி காட்டியிருந்தால், லன் சொல்லுமின் அவளிக், உங்களை விட்டு அவர்கள் விரண்டு ஓடியிருப்பார்கள் என்ற திருமலை குர்ஆனில் அல்லாஹ் தன்னுடைய தூதரை பற்றி பேசுகிறார். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை, நபியே, உங்களை ஏன் அந்த மக்கள் பின்பற்றுவாங்க தெரியுமா? உங்களை ஏன் அந்த மக்கள் நம்புகிறார்கள் தெரியுமா? நீங்கள் அந்த மக்களை அரவணைக்கிறீர்கள், அந்த மக்களை நேசிக்கிறீர்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சமுதாய தலைவருக்கும் ஆலோசனை படிப்பு இருக்கிறது. யாரெல்லாம் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் விரும்புகிறார்களோ, மக்களை நேசிக்கிறார்களோ, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார்களோ, ஒரு ஜமாத்தின் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி தன்னுடைய மக்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆலோசனை படிப்பதை 23 ஆண்டு கால வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய ஆட்சியின் கீழ் யாருமே சிரமப்பட்டுவிடக் கூடாது. யாராலும் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அரவணைப்பிருக்கிற வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அரவணைப்பு. இன்னைக்கு நம்ம சில நபர்களை அரவணைப்போம். எப்படி அரவணைப்போம்? பெத்த பிள்ளை தாயை அரவணைப்பான். எந்த அடிப்படையில? ரத்தம் வந்த உறவு. நம்மளை பெற்றுட்டா, நம்மளை வளர்த்துட்டாங்க, நம்மளை படிக்க வைத்தார்கள், அதனால அரவணைப்போம். சில நபர்களுக்கு பாசமா வளர்ப்பார்கள். எந்த அடிப்படையில்? நம்ம இன்னைக்கு அவருக்கு செஞ்சா அவன் நாளைக்கு நமக்கு செய்வான். அந்த அடிப்படையில் அரவணைப்போம். ஒரு நண்பன் அரவணைப்போம், சொந்தக்காரன் அரவணைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி அரவணைப்பு இருக்கிற எதிர்பார்ப்பு இல்லாத அரவணைப்பு. எந்தெந்த இடத்திலெல்லாம் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ,
ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போறாங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பயந்துட்டு தான் மதீனாவுக்கு போறாங்க, அந்த மக்களுடைய கொடுமையை தாங்க முடியாம தான் போறாங்க அப்படின்னு சில வரலாறு சொல்லக்கூடிய தப்பு. 10 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள் பற்றி தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் மதீனாவுக்கு போக சொன்னா அதனால போனாங்க. 10 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியே இருந்தாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் பயந்துட்டு போனாங்க, ரசூலுல்லாஹ் வந்து எதிர்ப்பு தாங்க முடியாம ஓடிட்டாங்க. அது இல்லை, அல்லாஹ் போக சொன்னா அந்த அடிப்படையில் போனாங்க. அதான் ஃபேக்ட். ஒரு இடத்துல மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. அப்படி போகும் பொழுது ஜுலைபீப் என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வறுமையில் கலப்பாக இருப்பார், உள்ளமாக இருப்பார், அவருடைய முகம் அருவருப்பாக மக்களால் பார்க்கப்பட்டது. எந்த அளவுக்குனா ஜுலைபீபோடு பக்கத்தில் நின்று பேசுவதற்கு மக்கள் யோசித்தார்கள். அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டார் சமுதாயத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, என்னடா இந்த மனுஷன் எவ்வளவு புறக்கணிக்கப்படுறாரு, இவ்வளவு ஓரங்கட்டப்படுறாரு ஒரு மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு நபியல்லாஹ்வுடைய அரவணைப்பு எப்படி இருந்துச்சு? ஜுலைபீபுக்கு காசு பணத்தை கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு பெண் பேசுவதற்காக போனாங்க. ஏன்னா அவரும் ஒரு ஆண், அவரும் ஒரு மனிதர். என்னப்பா எல்லாரும் இப்படி புறக்கணிக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை அழைத்துக் கொண்டு பெண் பேசுவதற்காக கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனா அல்லாஹ்வுடைய தூதரும் போனாங்க, ஜுலைபீபும் இருக்கிறாரு. போன வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், பெண் பேசுவதற்காக இருக்கிறோம். வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியான சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம பெண்ண பேசி வந்தாங்க. அவங்க வீட்டுல என்ன ரசூலுல்லாஹ் தான் பெண்கிட்ட வந்திருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கையை ஓடல காலு ஓடல, அவ்வளவு மகிழ்ச்சி. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பெண் பார்த்து வரல, ஏதோ ஜுலைபீப் இருக்கிறாங்க, அவருக்கு உங்க பொண்ணை கொடுங்க. முடிஞ்சா சந்தோஷப்பட்டிருந்த மக்கள் ஒரு இடியத்துக்கு போட்ட மாதிரி எல்லாம் அப்படியே அப்படியே மௌனம் அடிக்கிறாங்க. அதுல அவருடைய பெண்ணை பற்றி தகப்பனார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஃபுலான், இந்த மனுஷனுக்கு என்னுடைய பொண்ணா, இவருக்கா வேற யாருக்கு வேணாலும் கொடுப்ப, இவருக்கு என்னுடைய பொண்ணை தரமாட்டேன். இவருக்கு என்னுடைய பொண்ணா ஃபுலான், இந்த மனுஷனுக்கு என்னுடைய பொண்ணா யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். ஜுலைபீபுக்கு என்னுடைய பொண்ணை தர மாட்டேன். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்டுக்கிட்டு இந்த வார்த்தை. அப்பனா சமுதாயத்துல எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் போய் நிற்கிறார். வீட்டில இருந்து அந்த பெண்மணியுடைய குரல் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து நின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கோரிக்கையை நீங்க நிராகரிப்பீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக வேண்டி ஜுலைபீபை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால அந்த பெண்மணி ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் முடிச்சா ஜுலைபீபுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு மதீனாவில் சும்மா மதீனா, அந்த மதீனா நகரமே ஆச்சரியம். இன்னப்பா இவருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா? நம்ம ஊர்ல பேசுவோம்ல, ஒரு மாதிரியா கருப்பா குட்டையா, நம்ம மக்களுடைய பார்வையில் அல்லாஹ் எல்லாரையுமே அழகா படிச்சிருக்கிறான். நம்ம நீ பிரிச்சு வச்சிருக்கோம், இவன் தான் அழகு. ஒரு கருப்பா உள்ள ஆளு ஒரு வெள்ளையா உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா இன்னப்ப இவருக்கு இந்த மாதிரி பொண்ணா? இப்படி பேசுவோங்க. அதே மாதிரி மதீனால மதீனா ஜுலைபீபுடைய திருமணத்தை பார்த்து மதீனா நகரமே ஆச்சரியப்படுகிறது. அவ்வளவு ஆச்சரியம். இதை கவனிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன தேவை இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி செய்யக்கூடியவர். பல நாட்டோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. அவ்வளவு வேலைப்படுகிறது. அந்த வேலைப்படுவதற்கு மத்தியில் ஒரே ஒரு ஜுலைபீபை பார்க்க வேண்டிய தேவை அவசியம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வந்துச்சு? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். எந்த தலைவர் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அரவணைப்பு பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
ஒரு பள்ளிவாசல் பொறுப்பா இருக்கக்கூடியனா இந்த சின்னவர் தான் ஊர்ல எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்படுகிற பொழுது அந்த மக்களுடைய பாதிப்பை போக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? அவருடைய சிரமத்தை போக்கக்கூடிய மக்கள் இடத்துல நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அரவணைத்தார்கள். அதே மாதிரி நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைம் ரலியல்லாஹு அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் அப்படின்னா, ஒரு இடத்துல ஜுலைம் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். கலந்து கொள்ளும் பொழுது கப்பல சபாத்தன் கப்பலும் 7 நபர்களை ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் கொள்ளுகிறார்கள். அவரும் ஒரு இடத்துல கொல்லப்படுகிறார். போர்க்களம் முடிஞ்சிருச்சு. போர்க்களம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களம் இடத்துக்கு வந்து பார்க்கிறாங்க. ஜுலைபி அவருடைய உடல் முழுக்க காயம். 17 இடங்களில் ஜுலைபியுடைய உடம்புகள் எல்லாம் வாள்களால் வெட்டப்பட்டிருக்கிறது. ஜுலைபி அப்படியே மரணித்து கிடக்கிறார். மரணித்து கிடக்கும் பொழுது ஜுலைபியை தூக்குவதற்கு சந்துக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஜுலைபியை மக்கள் புறக்கணித்தார்களோ, ஓரங்கட்டினார்களோ, அனுமதிப்பாக பார்த்தார்களோ, அந்த ஜுலைபி பௌத்தா போய் கிடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைப் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய இரு கரத்தால் தூக்குகிறார்கள். சாதாரண சம்பவம் அல்ல. ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் ஜுலைபோடு பக்கத்தில் நின்று பேச மறுத்த சமுதாயம், பழக மறுத்த சமுதாயம் ஜுலைபோடு ஒட்டி நிற்பதை அருவருப்பாக அசிங்கமாக பார்த்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி அரவணைப்பு ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய இரு கரத்தால் தூக்குகிறார்கள். தூக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, நான் அவரை சார்ந்தவன், அவர் என்னை சார்ந்தவர். நானும் அவர் வேறு இல்லப்பா, நானும் அவரும் ஒன்றுதான், ஜுலைபியும் நானும் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை காட்டினாங்க. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்கள், எத்தனையோ இடத்தில் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நம்மள நிறைய பேர் ஏகத்துவத்தை விளங்கியிருக்கிறோம், தொழுகையை பேரலாக இருக்கிறோம், நன்மையை விளங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கள, ரசூலுல்லாஹ்விடத்தில் வெறும் தக்பீர் கட்டுவது மட்டும்தான் முன்வாக இருக்கிறார். ருக்கு செய்வதிலும் சஜிதா செய்வதிலும் மட்டும்தான் உதாரணம் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிற பொழுது அவன் எப்படி அரவணைக்க வேண்டும், அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆள சிறந்த உதாரணம் முன்மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேரு ஒரு நபர் உதவி கேட்டு வருகிற பொழுது அலட்சியப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க, பள்ளிவாசல் தொழுவத்தை இறங்குவோம், ஒரு அம்மா எட்டு வச்சுட்டு நிற்கும், அவன் எந்த இடத்துல வந்து நிற்கிறான், அவனுடைய பாதிப்பு என்ன, எத்தனை பேர் கேட்டு யோசித்து பாருங்க. நம்ம புள்ள இப்படி நின்று விட்டு போவோமாங்க? யார் பெற்ற புள்ள ஒரு மருத்துவ உதவி, ஒரு தேவை கடந்து போவோமா? அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அது முஸ்லிம் ஜஸதின் வாஹித், ஒரு முஸ்லிம் அவன் யார்? ஒரு உடலை கொண்டவன். உடம்புல ஒரு பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த உடலும் அதற்காக வேண்டி செயல்படும். ஒரு முஸ்லிம் இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, யாராவது ஒரு உதவி கேட்கும் பொழுது அவர்களோடு நின்று பேசியிருக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட சார் ஒரு ஆள் 2 நாள் ஏதோ நாள் பேசுவாரு, மற்ற நபர்கள் எல்லாம் சாதாரணமா கடந்து போவோம். அதெல்லாம் போய் சும்மா வந்து நிக்கிறாங்க, இப்படின்னு போவோம், நின்று பேசி பாருங்க. ஒரு அம்மா விட்டு வந்திருக்கும் பொழுது சில நபர்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பாதிப்பு இருக்குங்க. எப்படி போய் உதவி தேடணும், யார்கிட்ட போய் கேட்கணும், 1 லட்சம் தேவை இருக்கிற, 2 லட்சம் தேவை இருக்கிற, வீட்டுல புள்ள முடியாம இருக்கிறாங்க, உண்மையான இருக்கிறார்கள், பார்த்தும் பார்க்காத மாதிரி நிறைய சோழர்கள் கலந்து போக 2 பேசி பாருங்க. அல்லாஹ் அந்த நமக்கு அருள் செய்வான். யாருக்கே தெரியாத ஒரு சகோதரிக்கு, ஒரு சகோதரனுக்கு ஒரு மருத்துவ உதவி என்று கேட்கும் பொழுது, ஒரு வாழ்வாதார உதவி என்று கேட்கும் பொழுது நீங்க உதவி செய்ய வேணாம், ஒரு வாரத்தை நின்று கேட்டு பாருங்க, அவங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படும். யாருமே தெரியாது, நின்று கேட்கிறாங்களே, அதுவே ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. யோசித்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து பாருங்க.
ஆரம்ப காலகட்டத்தில் மக்கால இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரிய பொருளாதாரம் இல்லை. ஒரு ஜனாசா வந்துச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் கடன் வாங்கி இருந்துச்சுன்னா ஜனாசா அது கொண்டு வைக்காம கொள்ளுவாங்க. மதீனாவுக்கு வந்து இருக்கிறது பெரிய ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர் நிறுவுகிறார்கள். கஜானால கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்கிறது. யாராவது ஒரு சகோதரன் மரணித்து விட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முழு கடனை தன்னுடைய அரசாங்கமே பொறுப்பேற்று செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முழு கடனுக்கு பொறுப்பேற்றார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு ஜனாசாவுடைய வாழ்வே முடிஞ்சிருச்சு, அவனுடைய கடனை ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றுச்ச. இன்னைக்கு இருக்கிற ஜமாத்து நிர்வாகத்தை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஜமாத்து நிர்வாகத்தின் பேரிலும் கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்கிறது. லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை வக்ஃப் என்ற பெயரில் ஜமாத்து சொத்து என்ற பெயரில் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதே முஹல்லாவில் படிக்க தகுதி இருந்தும் கல்வி ஆற்றிலிருந்தும் படிக்கக்கூடிய ஆற்றிலிருந்தும் எத்தனையோ மாணவர்கள் படிக்க முடியாமல் இன்னைக்கு பின்னணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜமாத்து நிர்வாகம் கல்வி கோரியிருக்கிறது. அதே முஹல்லாவில் வாழ்வாதாரம் இல்லாமல் ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு வழியில்லாமல் கையேறி இருக்கிறார்கள். எத்தனை முஹல்லா தலைவர்கள் அந்த வறுமையில் வாழக்கூடியவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோட முன்மாதிரி இல்லையா? பள்ளிவாசலை நிர்வாகிப்பது அது மட்டும்தான் நிர்வாகியா? அதல்ல. ஒரு முஹல்லாவுக்கு ஒரு தலைவராக இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் என்றால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இருக்குது. எத்தனை நபர்கள் உணர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதத்தை அரவணைப்பு அவ்வளவு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக எல்லா நபர்களிடத்திலுமே பாசமாக நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் இல்லாதனால எல்லா செய்தியும் சுருக்கமா சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி. யாரு? பெரிய அமைச்சர் அல்ல, கோடீஸ்வர பெண்மணி அல்ல, லட்சாதிபதி பெண்மணி அல்ல. தன்னுடைய பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய சாதாரண ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கட்டத்துல மரணிச்சிடுறாங்க. மரணிச்சதுக்கு பிறகு அந்த பெண்மணியை மரணித்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்தோழர்கள் சொல்லல. சொல்லாமையே அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பார்க்கிறாங்க. கூட்டக்கூடிய பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் காணல. சகாபாத்திரத்துல கேட்கிறாங்க, அந்த சிந்தனையை பாருங்க. இன்னைக்கு எந்த ஆட்சித்தலைவர்கள் எடுத்து பாருங்க, சாதாரண ஒரு பிரசிடென்ட் பதவி வந்துச்சுன்னா பக்கத்தில் எடுக்காரு யாருன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஒரு நாள் அந்த பெண்மணியை பார்க்க முடியல. உடனே கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி கூட்டுவாங்க, அந்த பெண்மணி எங்க? ஒரு ஆட்சித்தலைவர் பாருங்க. சகாபாத்திரம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பெண்மணி மவுத்தாயிட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க. கூட்டுற பெண்மணி தானே, ஏன்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அண்ணன் சகல் அவரா சாதாரண ஒரு பெண்மணி சொல்லிட்டு நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க. சகாபாத்திரம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் கோபப்பட்ட மாதிரி வேறு எந்த நேரத்திலும் கோபப்படவில்லை. அல்லாஹ்வுடைய சொல்லி சொல்றாங்க, அந்த பெண்மணியுடைய கபரை காட்டுங்க, அந்த கபரிடத்தில் சென்று நான் அவர்களுக்கான தொடர்ந்து பிரார்த்தனை கேட்க வேண்டும், அந்த கபருடைய இருளை போக்க வேண்டும். பெண்மணியை சாதாரண நினைச்சிட்டீங்களா? சொல்லாம அடக்கம் பண்ணிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கபர் அறையில் சென்று பிரார்த்தனை செய்து அந்த சஹாபிய பெண்மணிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி, அல்லாஹ் இந்த பெண்மணியுடைய பாவத்தை மன்னிச்சிடலாம். அல்லாஹ் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அரவணைப்பு பாருங்கள். சாதாரண ஒரு கூட்டக்கூடிய பெண்மணி தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம கடைகளை வேலை பார்க்கக்கூடிய ஆளுகளை அலட்சியப்படுத்தும், காசு வாங்கி வேலை பார்க்கலாம். இவனுக்கு என்ன அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் எடுத்து பாருங்க, ஓனர்களை திறந்து வந்துட்டா நீ வேற நான் வேற. அதான் ஒரு அப்படி இல்லை. தனக்கு கீழே ஒரு நாள் வேலை பார்த்தாலும் சமமாக இருந்தார்கள். எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? நம்ம வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிற பாசமாக வந்திருக்கிறோமா? அவருடைய
நேசித்தார்கள் என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. முத்தாய்ப்பான 2 சம்பவத்தை மட்டும் ஒரு படிப்பினைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு இடத்தில் யாரோ பாதிக்கப்படுகிறான் அப்படின்னு போயிடாதீங்க. யாரோ ஒருத்தருக்கு சிரமம் இருக்கிறது, கலந்து செல்லாதீர்கள். உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறந்த முன்மாதிரி என்னன்னா, தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை தன்னால் இயன்றால் தானே இணைச்சிடுவாங்க, முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அதற்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் ஒரு தூதர் உதவி இருக்கிறார் என்பதை நம்ம எல்லா செய்திகள் மூலமாக விளங்க முடிகிறது. இருக்கக்கூடிய சகோதரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மக்களை அரவணைத்தார்களோ நேசித்தார்களோ அதே போன்று நாமும் நமக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய மக்களான அல்ல இறைவன் நாம் அனைவரையும் ஆட்சி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவன் அனைவருடைய உரையை சுத்தமாக